ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேர் வச்சுங்க. குமரகிரி மலை இது. குமரகிரி மலையாண்டேருந்து பேசுகிறேங்க. இப்போ 141 அடியில் முருகர் சிலை செய்ய போகிறோம். அது அறநிலைத்துறை மூலிமா கவர்மெண்ட்லாம் பர்மிஷன் கொடுத்து அதுக்கான இது வருது. இதெல்லாம் ஒரு காலகட்டம் மாதிரிங்க. இப்போ ஒரு 5 கோயில் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே டைமில் உருவாச்சு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரின்னு வெள்ளேரி ஆரணி இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் வெள்ளேரின்ற இடத்துல ராஜகிரின்னு, இங்கே வந்து குமரகிரின்னு, திமிரி வந்து குமரகிரி, அதுக்கடுத்து ரத்தனகிரி, தீர்த்தகிரி, ராணிப்பேட்டைக்குள்ளவே காஞ்சனகிரி, இது மாதிரி 5 கிரி உருவாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிலைன்னு வரும்போது ஃபஸ்ட்டு தீர்த்தகிரியில் வந்து ஒரு 72 அடியில் சிலை செஞ்சுட்டாங்க. அது வந்து தனியார் இடம். இது வந்து ஆனால் அறநிலைத்துறைக்கு இதுக்கு பர்மிஷன் வாங்கி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆச்சு. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னே முயற்சி எடுத்து இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து இன்னிலேருந்து அங்கே ஃபைல்லாம் நடக்குது. அதனுடைய லைவ் போடலான்ட்டு ஒவ்வொரு நாளும் தினசரி என்ன நடக்குதுன்றதுக்காக போகிறதுக்காக இந்த காலகட்டம்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து ரத்தனகிரியில் ஒரு 225 அடி 204 அடியில் சிலை செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் முருகர் கோயில் அன்றைக்கி எப்படி மலை இருக்கிற இடம்லாம் குமரன் இருந்தாங்களோ இப்போ அந்த மாதிரி முருகர் கோயில் இருக்கிற இடத்துல முருகர் சிலை உருவாகணும்னு எங்களுக்கு ஒரு இது. அதுக்காக இந்த இது ஏற்பாடு செஞ்சு இது பண்ணுறோம். இது மொத்தம் டோனர் மூலயமா தாங்க செய்கிறோம். அதனால் அதுக்கான நீங்கள் எல்லாம் கூட இருந்து இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா போதும். ஒவ்வொரு நாளும் இது மாதிரி நாங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து இந்த சந்தாதாரங்களை நீங்கள் இணைச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இன்னும் சிலையை கொஞ்சம் நல்லா மும்முரமாக செய்வோம். வேறு எங்களுக்கு இது முடிஞ்சாலும் இன்னொரு மற்ற கோயில்லையும் செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே சிறப்பாக முடிஞ்சிட்டா இன்னொரு கோயிலையும் எடுத்து இந்த 5 எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 5 கோயிலுங்கள்லையும் 5 முருகர் கோயில்லையும் இந்த மாதிரி உருவாகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் தான் உங்கள் மக்களோட ஆதரவு தான் அவசியம் தேவைப்படுது. சொல்லுங்கள். என் பேர் இளஞ்செழியனுங்க. நான் வந்து இந்த திமிரி சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு வந்து அறங்காவலராக இருக்கேன். அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறேன். இந்த இதுக்காக இப்போ ஒரு 1.5 ஆண்டு காலமாக இதுக்காகவே முழு சேவையாக இது பண்ணி வேலை இது அதுக்கான முயற்சி எடுத்து பண்ணின்னு இருக்கோம். இது அறநிலைத்துறைன்றதுனாலங்க முறைப்படி எல்லாமே இது பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க என்ன பர்மிஷனு, என்ன மேப்பு, என்ன கம்பி எவ்வளோ போட்டு தரணும், என்னென்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் போடணுன்னாங்க. இந்த ஏரியாவிலே ஃபைல் ஃபவுண்டேஷன்